பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க போகுது. அதுக்கான ஃபாஸ்ட் ரிவிஷன் கிளாஸ், இங்கிலீஷோட ஃபாஸ்ட் ரிவிஷன் கிளாஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னதான் டெட் பேப்பர் 1க்கு 6 to 8 சிலபஸாக இருந்தாலும் 9th 10th கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை கவர் பண்ணுற மாதிரியும் டெட் பேப்பர் 2 மாணவர்கள் ஈஸியாக ஒரு 15 மார்க், இந்த ஒரு மணி நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 15 மார்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 9th 10th பேசிக்காக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த ப்ரோஸு போயமு சப்ளிமெண்ட்ரியில் இருக்க ஒரு முக்கியமான 5 கேள்விகள். இப்போ கிளாஸஸ் சரி அப்படின்னு சொல்கிற மீனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸும் ப்ளஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷினும் எதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்காங்கோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அந்த கொஷின்ஸை மட்டும் உங்களுக்கு நாங்கள் தொகுத்து கொடுத்துருப்போம். யூனிட் 1 வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லேர்னிங் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் டெண்டுல்கரோட ஒரு பயோகிராஃபி தான் கொடுத்துருப்பாங்க. அவர் சின்ன வயசில் வந்து எங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணார், அவரோட கோச் என்ன, அவருக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோஸை கொடுத்துருப்பாங்க. முக்கியமான கிளாஸ் சரியாக பார்த்தீங்கன்னா எம்பாரஸ்டுனா ஒரு மாதிரி செல்ஃப் கான்சியஸாக இருக்கிறது, ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறது, ஒரு மாதிரி அஷேம்டாக ஃபீல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பாரஸ்டுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ரிகோரியஸ் அப்படின்னா எக்ஸாஸ்டிவ், அது ரொம்ப டயர்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிகோரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்க்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பங்க்சுவாலிட்டினா ஆன் டைமுக்கு இருக்கிறது, பி ஆன் டைம், அந்த டைமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பங்க்சுவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸ்டமினா அப்படின்றது அதான எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோமா. த எபிலிட்டி டு சஸ்டெயின் ப்ரொலாங்டு ஃபிசிக்கல் ஆர் மென்டல் எஃபோர்ட், அதை வந்து எப்படிலாம் சஸ்டெயின் பண்ணுறதுன்றதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டமினான்னு சொல்லுவாங்க. ஃபார் சைட்டட்னஸ் அப்படின்னா என்ன வரும்னா ஒரு மாதிரி கன்சிக்வன்சஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூ வாஸ் சச்சின் டெண்டுல்கர்ஸ் கிரிக்கெட் கோச், அவரோட சச்சின் டெண்டுல்கரோட கிரிக்கெட் கோச்சாக வந்து யார் இருப்பான்னு பார்த்தோன்னா ராம்காந்த் அச்ரேக்கர் அப்படின்றதான் வந்து பார்த்தோன்னா அவரோட கோச்சாக இருப்பார். வேர் டிட் சச்சின்ஸ் ரெகுலர் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் டேக் பிளேஸ், எந்த ஒரு பிளேஸில் வந்து பார்த்தோன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மும்பையில் இருக்க அந்த சிவாஜி பார்க்லாம் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பார். வாட் டிட் அச்ரேக்கர் சார் பிளேஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஸ்டெம்ஸ் டு மோட்டிவேட் சச்சின், அதாவது என்ன பண்ணிருப்பாரு அந்த அச்ரேக்கர் சார் வந்து அந்த ஸ்டெம் மேலே ஒரு காயினை வச்சுட்டு இருப்பாரு. அவன் எவ்வளோ அளவுக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்து கான்சியஸாக ஆடுறாரோ அந்த காயினை வந்து போல்டு ஆகாமல் இருந்தால் அந்த காயினை வந்து அவரே எடுத்துக்க சொல்லியிருப்பார்ல, அதை அந்த ஒரு 1 ரூபாய் காயினை வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டெப் மேலே வச்சிருப்பார். ஹூ அக்கம்பனிடு சச்சின் டு இஸ் இனிஷியல் ட்ரையல்ஸ் வித் த கோச், அதாவது ஆரம்ப காலத்தில் அந்த கோச் பயிற்சிக்கு வந்து யார் வந்து கூட போகிறதுனா சச்சின் டெண்டுல்கரோட பிரதரான அஜித் அப்படின்றவர். ஒய் டிட் அச்ரேக்கர் சார் ஒன் ஸ்லாப் சச்சின், அதாவது அச்ரேக்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரை ஒரு வாட்டி அடிச்சிட்டு இருப்பார். எதுக்காக அடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ப்ராக்டிஸ் செஷனை மிஸ் பண்ணிட்டு அது ஒரு லோக்கல் மேட்சை பார்க்க போயிட்டுருப்பார். அந்த லோக்கல் மேட்ச்சில் யார் வந்திருப்பார்னா நம்ம அச்ரேக்கர் சார் வந்திருப்பார். அதனாலே பார்த்தோன்னா ஒரு வாட்டி கன்னத்திலே அரைஞ்சிட்டு இருப்பார். போயமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோ ஈவினிங், ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா எழுதியிருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரை வீரர் வந்து பார்த்தோன்னா ஒரு பனி நிறைந்த ஒரு இடத்துல போயிட்டு அந்த இருக்க வீட்டை பற்றி பார்த்தோன்னா வர்ணிச்சு எழுதியிருப்பாங்க. இதை அந்த போயமா வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமான கிளாஸ் பார்த்தா குயிர் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறது, ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி மர்மமாக இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சாக சொல்லணும், அதை வந்து குயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. வுட்ஸ் அப்படின்னு அர்த்தம்னா மரக்கட்டைகளால் இருந்த அந்த ஃபாரஸ்ட்டை வந்து வுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹேர்னஸ் அப்படின்னா எ செட் ஆஃப் ஸ்ட்ராப்ஸ், அதாவது ஸ்ட்ராப்ஸ்லாம் நெஞ்சது வந்து பார்த்தோன்னா ஹேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுனி அப்படின்னு அர்த்தம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோன்னா டவுனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தோன்னா குதிரை மேலே போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தோன்னா டவுனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளேக் அப்படின்னா ரொம்ப சின்னதான ஒரு பீஸான ஸ்னோ ஃபாலிங், அதை வந்து பார்த்தோன்னா ஃப்ளேக் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா த என்வியஸ் நெய்பர், ஒரு ஜப்பானீஸ் ஒரு ஃபோக் டேலாக தான் வந்து பார்த்தோன்னா ஒரு நாடக கதை மாதிரி தான் வந்து இது இருக்கும். முக்கோ அப்படின்ற வந்து பார்த்தோன்னா ஒரு டாக் வந்து இருந்திருக்கும். அந்த முக்கோ டாக் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா புதையில காட்டிகிட்டு இருக்கும். இது வந்து பக்கத்து வீட்டில் இருந்த அந்த பொறாமை பிடிச்ச வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த நாயை கூட்டு போய் எனக்கும் புதையில காட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து குப்பையை காட்டிருக்கும். குப்பையை காட்டணும் அங்கே டென்ஷன், அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அந்த நாயை வந்து கொண்டுட்டு புதைச்சிட்டு இருப்பாங்க. இதான் வந்து பார்த்தோன்னா இந்த என்வியஸ் நெய்பர்ன்ற கதையில் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்த்துருப்போம். கிளாஸரியில் வந்து பார்த்தா என்விஎஸ் அப்படின்னா பார்த்தோன்னா ஃபீலிங் ஆர் ஷோவிங் என்வி ஆர் ஜெலஸ், ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறது, ஒரு மாதிரி டவுனாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா என்விஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவட்டஸ் அப்படின்னா ஹேவிங் ஆர் ஷோவிங் எ கிரேட் டிசைர், அதாவது ஒரு பாசிட்டிவான இன்டிட்டிவ் காட்டுறது வந்து பார்த்தோன்னா கர்ட்வியஸ். அப்போ மோர்டார் அப்படின்னா எ கப் ஷேப்டு ரெசெப்டக்கிள் இன் விச் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் ரஷ்டு வித் த பெஸ்டல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விச்சர்ட் அப்படின்னா ஒரு மாதிரி ட்ரையான இடத்த வந்து பார்த்தோன்னா வித்தர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுண்ட் அப்படின்னா அந்த ஒரு பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. வாட் வாஸ் த நேம் ஆஃப் த கைண்ட் பீப்புள் கப்புள்ஸ் டாக், அந்த டாகோட பேர் என்னவாக இருக்குன்னா முக்கோ அப்படின்றது தான் அந்த நாயாக இருந்திருக்கும்.
வாட் டிட் த envious neighbors find when they forced the dog to dig? அதாவது என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த பொறாமை பிடிச்ச அந்த வீட்டுக்காரங்களுக்கு வந்து என்ன காட்டுன்னா a pile of dirt and filth, அதாவது குப்பைகளையும் அந்த குப்பையிலேருந்து அந்த இலை சறுக்குகளையும் தான் வந்து பார்த்தோன்னா அந்த நாய் வந்து பார்த்தோன்னா காட்டியிருக்கும். வாட் மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டி டிட் த மோட்டார் ரிச் டஃப் டேர்ன் இன்டு ஃபார் த கைண்ட் பீப்புள்? அதாவது அமைதியாக இருந்த அந்த குடும்பத்துக்கு என்ன வந்து நடந்திருக்குன்னா ட்ரெஷர் ஆஃப் கோல்டை வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். வாட் ஹேப்பன்ட் வென் த கைண்ட் ஓல்டு மேன் ஸ்ப்ரிங்கிள்டு த ஆஷஸ் ஆன் த வித்தர்டு செரி ட்ரீஸ்? அதாவது இன்னொரு ஓல்டு மேன், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓல்டு மேனாக தான் இருந்திருப்பார், நல்ல எண்ணம் கொண்டவராக தான் இருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த நாயை எரித்து அந்த சாம்பலை வச்சு ஒரு மரத்து மேலே செரி ட்ரீயில் போகும்போது அது என்ன இருக்குன்னா பூத்து குலுங்கியிருக்கும். அதான் த பஸ்ட் இன்டு பியூட்டிஃபுல் பிளாசம்ஸ். ஹவு டிட் த பிரின்ஸ் ரிவார்டட் த கைண்ட் ஓல்டு மேன்? அந்த ஒரு ஓல்டு மேனுக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா ஹேவிங் இன் சில்க் கிராப்ஸ் அண்ட் ரிச் ப்ரெசன்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரசர் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டாக வந்து அந்த ஓல்டு மேன் கொடுத்துருப்பார். செகண்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸா வந்து ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர், நான் என்னால் இதுக்கப்புறம் மரத்தை ஏற முடியாது அப்படின்ற ஒரு சூப்பரான ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட் அவர் எழுதின ஸ்டோரியை வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில்வர் அந்த ஒரு விஷயத்தை வந்து வச்சு தான் வந்து இந்த கதையை வந்து போயிருக்கும். பிரிகேடர், அவர் வந்து ஒரு பிரிகேடராக இருப்பார். அவர் சின்ன வயசில் வந்து அந்த அயன் கிராஸ் அப்படின்ற ஒரு அந்த ஒரு பதக்கத்தை வச்சு மட்டும்தான் வந்து இதை வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட கிளாஸ் சரி வந்து பார்த்தோன்னா டர்ன் ஸ்டைல் அப்படின்னா எ கேட் ஆஃப் என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தோன்னா டர்ன் ஸ்டைல் பண்ணுவாங்க. அப்ரைசிங் அப்படின்னா ஆசிங் த வேல்யூ ஆர் குவான்டிட்டி ஆஃப் சம்மன், அதாவது குவாலிட்டி ஒரு விஷயத்தோட ஒரு குவாலிட்டியை வந்து பார்த்தோன்னா அப்ரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டிலேட்டட் அப்படின்னா சிவியர்லி டேமேஜ், அதாவது ரொம்ப ஒரு மாதிரி அடி வாங்கினது வந்து பார்த்தோன்னா மட்டிலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. போகைன் வில்லா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு கலர்ஃபுல்லான பூத்து குழுங்குற இடத்த வந்து பார்த்தோன்னா போகைன் வில்லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சக்கிங் அப்படின்னா ஒரு மாதிரி நின்று போகிற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா சக்கிங், அது ஓல்டு இன்ஜின் எப்படி போகணும் ஒரு மாதிரி நின்று போகும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்தோன்னா சக்கிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹூ இஸ் த கரண்ட் ஓனர் ஆஃப் த ஹவுஸ் த விசிட்டர்ஸ் கம்ஸ் டு சி, அதாவது யார் வந்து அந்த வீட்டோட ஓனராக இருப்பார்னா இதை ரிட்டையர்டு பிரிகேடர், அந்த ஒரு ரிட்டையர் ஆன ஒரு பிரிகேடர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டோட ஓனராக இருந்திருப்பார். விச் ட்ரீ செல்டு த நரேட்டட் சைல்ட்ஹுட் ட்ரெஷர்ஸ், அதாவது அவர் சின்ன வயசில் வந்து பார்த்தோன்னா எது வந்து அவருக்கு வந்து ட்ரெஷர்ஸாக இருந்திருக்குன்னா அந்த ஒரு பலாமரம் ஜாக் ஃப்ரூட் ட்ரீ வந்து பார்த்தா அவங்க வந்து இருந்திருக்கும். வாட் ஸ்பெசிஃபிக் ட்ரெஷர் டிட் த கேர்ள் ஃபைண்ட் இன் த ஹோலோ ஆஃப் த ட்ரீ, அந்த மரத்தில் பார்த்து எந்த ஒரு ட்ரெஷர், அதாவது எந்த ஒரு பொக்கிஷம் அவருக்கு கிடச்சிருக்கும் பார்த்தோன்னா அண்ட் அயன் கிராஸ், அந்த ஒரு இரும்பு பதக்கம் தான் வந்து கிடச்சிருக்கும். டு whom did the iron cross originally belong, அதை வந்து பார்த்தோன்னா யாருக்கு சொந்தமானதுன்னா அந்த கதையோட தாத்தா, அந்த கதை சொல்கிறவரோட தாத்தாவுக்கு தான் சொந்தமானது. பட் ஆனால் அவர் யாருக்கு வந்து கொடுத்துட்ருப்பாருன்னா அந்த சின்ன ஒரு கேர்ளுக்கு வந்து கொடுத்துருப்பார். why did the narrator choose not to keep the iron cross at the end, யாருக்கு வந்து he wanted to leave it for the young girl, அந்த ஒரு சின்ன ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா அதை வந்து அர்ப்பணிக்கணும்னு அவர் விரும்பியிருப்பார். எ பாய்சன் ட்ரீ பை வில்லியம் பிளேக்கோட ஒரு அற்புதமான கதை தான் வந்து பார்த்தா எ பாய்சன் ட்ரீ. அவரோட எதிரிக்காக அந்த ஒரு ஆப்பிள் மரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷம் கலந்துருக்கும், அந்த கடைசியாக அவர் பார்த்து அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு இறந்து போயிருப்பார். இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு போயமில் சொல்லக்கூடிய அந்த மெயின் கருத்தாக இருந்திருக்கும். கிளாசரி வந்து பார்த்தோன்னா வார்த் அப்படின்னா ரொம்ப கோபமாக இருக்கிற வந்து பார்த்தோன்னா வார்த் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோ அப்படின்னா அர்த்தம்னா எனிமி வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க. டிசிட்ஃபுல் அப்படின்னா ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா டிசிட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. வைல்ஸ் அப்படின்னா டிவிஎஸ் ஆர் கன்னிங், ஒரு மாதிரி கன்னிங் ஒரு வஞ்சகமாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா வைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வீலிட் அப்படின்னா பார்ஷியலி ஐடன், அதாவது ஒரு பகுதி மட்டும் பார்த்தோன்னா மறைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃபன் தே ஹேட் அப்படின்ற ஒரு ஐசக் அசிமோ வந்து சொல்கிற கதை தான் வந்து பார்த்தோன்னா இந்த த ஃபன் தே ஹேட், அதாவது எந்த மாதிரியான சந்தோஷங்கள் வந்து பார்த்தோன்னா அவங்க பெற்றிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2157 ஒரு 1000 வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு சம்பவத்தை வந்து பார்த்தோன்னா ஒரு மார்கியும் டாமியும் வந்து பார்த்தோன்னா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா ஆதி காலத்தில் வந்து பார்த்தோன்னா மனுஷங்க வந்து பார்த்தோன்னா கிளாஸஸ் எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த 2000 பீரியடில் வந்து பார்த்தோன்னா ரோபோட்ஸ் தான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கோம். அந்த ரோபோட் கிளாஸ் எடுக்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பிடிச்சே இருக்காது. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எனக்கு டெய்லி வந்து பார்த்தோன்னா ஜியாகிரஃபி கிளாஸ் எடுத்து டெஸ்ட் வச்சுட்டே இருப்பார். அதனால் அந்த பொண்ணுக்கு அது வந்து பிடிச்சே இருக்காது. இதான் வந்து பார்த்தா இந்த ஒரு ஸ்டோரியோட மெயின் கருத்து. கிளாசரி வந்து பார்த்தோன்னா கிரிங்க்லி அப்படின்னா வித் மெனி ஃபோல்ட்ஸ் ஆர் லைன்ஸ், அதாவது மடிக்கப்பட்ட ஒரு வரிகளை வந்து பார்த்தோன்னா கிரிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டிக்னா என்னன்னா பழைய ஒரு மாதிரி இடிபாடோடு நிறைந்த ஒரு பில்டிங்ஸை வந்து பார்த்தோன்னா அட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கான்ஃபுல் அப்படின்னா ஃபீலிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் கண்டெம்ப்ட் ஆர்
டிரிஷன் அதாவது ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கான்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஃப்லி அப்படின்னா இன் எ ப்ரவுட் சுப்பீரியர், ஒரு மாதிரி சுப்பீரியராக அரகண்ட் மேனராக ஒரு மாதிரி அரக்கத்தனமாக வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்டிலி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சேலண்ட்லி அப்படின்னா இன் எ கேஷுவல் காம், அதாவது ரொம்ப அமைதியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சேலண்ட்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன் விச் இயர் இஸ் த ஸ்டோரி தே ஃபண்ட் தே ஆட், அதாவது எப்போ எந்த வருஷத்தில் நடக்குதுன்னா 2157 வந்து நடக்குத ஒரு கதையை தான் வந்து பார்த்தோன்னா ஐசக் அதிகமாக வந்து சொல்லியிருப்பார். வாட் டிட் டாமி ஃபைண்ட் இன் த அட்டிக் ஆஃப் த ஹவுஸ், அவர் வந்து பார்த்தோன்னா அந்த டாமின்றவர் வந்து பார்த்தோன்னா அந்த அவரோட மேற்கூரையில் வந்து பார்த்தோன்னா அந்த படத்தை வீடியோ மேற்கூரையில் வந்து பார்த்தா எதை கண்டுபிடிச்சார்னா கையாடு எதுன்னு ஒரு பேப்பர் ரியல் பேப்பர் புக் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். who taught the children in the old days according to the book, அதாவது யார் வந்து சின்ன அந்த காலத்தில், அதாவது இப்போ இருக்க காலத்தில் யார் வந்து டீச் பண்ணியிருப்பாங்கன்னா த ஹியூமன் டீச்சர்ஸ். பட் ஆனால் 2157 பார்த்தோன்னா ரோபோட்டிக் டீச்சர்ஸ் தான் வந்து பார்த்தா கிளாஸ்லேருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. why did Margie hated her mechanical teacher even more recently, அதாவது எதுக்காக வந்து பார்த்தா வெறுத்திருப்பாங்கன்னா I gave to her many geography tests which she did poorly in, அதாவது எந்த ஒரு சப்ஜெக்டில் வீக்காக இருக்கணும் அதில் வந்து பார்த்தோன்னா அந்த டீச்சர் வந்து பார்த்தோன்னா மெக்கானிக்கல் டீச்சர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹார்ஷாக இருந்து டெஸ்ட் மேலே டெஸ்ட் வச்சு குடும்பப்படுத்தியிருப்பாங்க. who came to fix Margie மெக்கானிக்கல் டீச்சர், யார் வந்து பார்த்தோன்னா கடைசி சமாதானப்படுத்த கவுண்டி இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தோன்னா கடைசியாக வந்து சமாதானப்படுத்தியிருப்பார். யூனிட் 3ல் வந்து பார்த்தோன்னா த ஓல்டு மேன் ரிவர், அதாவது ஒரு ஓல்டு மேனோட ரிவர் பற்றி வந்த அந்த கதையாக தான் இருக்கும். ஆமி பெட்டி அப்படின்றவங்களாம் பார்த்தோன்னா வந்து ஒரு அந்த டைமில் வந்து ஒரு வெள்ளம் வந்திருக்கும், அந்த வெள்ளத்தினால நடப்பட்ட கதை தான் வந்து பார்த்தா இந்த ஓல்டு மேன் ரிவர். ஜிம் ஹால்ன்றவர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த ரெட் கிராஸோட இதில் இருந்து வந்துருப்பார். டிசாஸ்டர் கிளாஸில் வந்து டிசாஸ்டர் அப்படின்னு அர்த்தம்னா ஒரு மாதிரி பேரிடர் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தோன்னா டிசாஸ்டர் சடன் ஆக்சிடென்ட். இப்போ வெள்ளம் வர்றது, புயல் வர்றது, சுனாமி வர்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தோன்னா டிசாஸ்டர்னு சொல்லுவோம். மெரூன் அப்படின்னா லெஃப்ட் ட்ராப்டு, ஒரு மாதிரி ட்ராப் பண்ணுறது, ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ட்ராப்டு, விட்டுட்டு போனால் அந்த ட்ராப்லாம் வந்து பார்த்துக்கணும். லேட்டன் அப்படின்னா எ லேம்ப் வித்தவுட் ஏ டிரான்ஸ்பரண்ட் கேஸ், அதாவது ஒரு விளக்கு அது மேலே வந்து பார்த்தோன்னா மூடக்கூடிய அந்த ஒரு இது இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளிண்டர்னா அப்படின்னா ரொம்ப சின்னது, ரொம்ப தின், ரொம்ப மெலிசாக ஒரு ரொம்ப சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ளிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்கியூவர் அப்படின்னா காப்பாற்றுறவங்க பார்த்தீங்களா, ஒருத்தவங்க வந்து காப்பாற்றுவாங்க, ஒரு பேரிடர்லேருந்து காப்பாற்றுறவங்க தான் ரெஸ்கியூ டீம் அல்லது ரெஸ்கியூவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாட் நேச்சுரல் டிசாஸ்டர் ஹேப்பன் இன் த பிளே ஓல்டு மேன் ரிவர், என்ன ஆயிருக்குன்னா ஒரு ரிவர் ஃப்ளட், அதாவது ஒரு ஆற்று வெள்ளம் வந்துட்டு இருக்கும். ஹூ இஸ் த யங் மேன் ஹூ ஆக்ட்ஸ் ரிசோர்ஸ்ஃபுல்லி டு ஹெல்ப் த கேர்ள்ஸ் ஸ்டே சேஃப், அதாவது ஜிம் ஹால்ன்றவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ரிட்டாஸில் இருந்திருப்பார், அவர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த மற்ற பசங்களை வந்து காப்பாற்றிருப்பார். வேர் டு த சில்ட்ரன் பிளான் டு கோ இஃப் த வாட்டர் ஃபில்ஸ் த லோ லெவல் ஆஃப் த ஹவுஸ், அதாவது வீட்டை வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து வெள்ளம் சூழ்ந்துட்டு இருக்கும். எந்த லெவல்னால் த ரூப் ஆஃப் த அட்டிக், ரூப் வர்றது அளவுக்கு பார்த்தோன்னா அது வந்து தண்ணி வந்துடும். விச் ஆர்கனைசேஷன் அரைவ்ஸ் இன் த போட் டு ரெஸ்கியூ த ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு அந்த ஒரு பயத்தில் இருக்க அந்த சில்ட்ரன்ஸ் வந்து யார் காத்திருப்பாங்கன்னா இந்த ரெட் கிராஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஜிம் ஹாலில் வந்து காப்பாற்றிருப்பார். வாட் இட் த சில்ட்ரன் கீப் ட்ராக்கிங் வியா த லிவிங் ரூம் விண்டோ டு மானிட்டர், என்ன பண்ணணும்னா த ரைசிங் வாட்டர் மார்க் ஆன் த பாட் ஸ்டார்ஸ், அதாவது அந்த படிக்கட்டில் ஏறதை வந்து பார்த்தா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகிட்டு இருக்கும், அதை வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா நோட் பண்ணியிருப்பாங்க, ட்ராக் பண்ணியிருப்பாங்க. போயமா ஆனே கில்லிங் ட்ரீ, மரத்தை வந்து வெட்டுறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா கிவி பட்டேல் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பார். ஜாப் அப்படின்னா ஒரு மாதிரி வேகமாக பண்ணுறது, இல்லை ஒரு மாதிரி வெடிக்கிறதா வந்து ரொம்ப வேகமாக நடக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ஜாப்னு சொல்லுவாங்க. லெப்ரியாஸ் அப்படின்னா மெட்டாஃபோரிக்கலி ரஃப், அதாவது ரொம்ப சொரன்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெப்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கரிங்னா என்ன பண்ணுறதுன்னா ஒரு மாதிரி ஸ்டெடியாக போயிட்டு இருக்க விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்காட்சிங் அப்படின்னா பேர்னிங், ஒரு மாதிரி எரியிறதை வந்து பார்த்தோன்னா ஸ்காட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. விச்சர் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு மாதிரி ட்ரையான இடத்த வந்து பார்த்தோன்னா விச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா எர்த் குவாக் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு MS மகாதேவன் எழுதியிருந்த அந்த ஒரு எர்த் குவாக்கை வந்து சொல்லியிருப்பாங்க. நிலநடுக்கம் வந்து பார்த்தோன்னா அந்த பூலி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து பார்த்தோன்னா 116 மணி நேரம் கழித்து வந்து மீட்டு எடுத்திருப்பாங்க அந்த எர்த்குவேக்லேருந்து. இதை வந்து பார்த்தோன்னா இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. கிளாஸரியாக வந்து பார்த்தோன்னா டேவஸ்டேஷன் அப்படின்னா கிரேட் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் டேமேஜ், அதாவது ஒரு மாதிரி இடிபாடு இணைந்து ரொம்ப டேமேஜ் ஆன பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டேவஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரபிள் அப்படின்னா ரஃப் ஃப்ரேக்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் பிரிக்ஸ், இந்த கல் மண் இதெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபிரிஸ் அப்படின்னா அந்த வேஸ்டேஜை வந்து பார்த்தோன்னா டிபிரிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஹேபாசார்ட் அப்படின்னா லேக்கிங் ஆஃப் ஆப்வியஸ் பிரின்சிபல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஒரு மாதிரி லேக்கிங், ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஹேபாசார்ட் அப்படின்னு. பெர்சிஸ்டன்ட்னா கண்டினியூடு ஃபேமிலி இன் ஏ ஒப்பீனியன் ஆர் எ கோர்ஸ் ஆஃப் ஏ ஆக்ஷன் டிஸ்பைட் டிஃபிகல்ட்டி, ஒரு மாதிரி கடினமாக இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கே கடினமாக இருக்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேர் டஸ் பிரிட்ஜ் ஒர்க் வென் த நரேட்டர்ஸ் ஸ்டோரி, அவர் வந்து எங்கே ஒர்க் பண்ணால் ரோட் சைட் ஷீ ஷாப்பில் வந்து கர்வால் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஒர்க் பண்ணிருப்பார். வாட் நேச்சுரல் டிசாஸ்டர் ஸ்ட்ரக் பிரிட்ஜ் லைஃப், அதாவது ஒரு டேவஸ்டேட்டிங் ஒரு எர்த்குவேக் வந்து அந்த டிசாஸ்டராக வந்திருக்கும். ஹூ ஹெல்ப்டு பிரிட்ஜ் சர்ச் ஃபார் இஸ் மிஸ்ஸிங் பேபி சிஸ்டர் அண்டர் த ரப்பிள் அப்படின்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட தான் வந்து பார்த்தா என்னோட தங்கச்சி வந்து இந்த நிலநடுக்கத்தில் மாட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட தான் அந்த பிரிட்ஜ் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பார். வாட் வாஸ் த நேம் ஆஃப் பிரிட்ஜ் லிட்டில் சிஸ்டர் ஹூ சர்வைடு, அந்த 116 மணி நேரம் சர்வை ஆன அந்த பொண்ணு பேர் வந்து பார்த்தோன்னா போலி. Why does bridge refuse to accept money from certain tried travelers at the tea stall, அது வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து காசு கொடுத்துருப்பாங்க, அது வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து வாங்கியிருக்கே மாட்டாங்க. ஐடியா வே ஆஃப் பே ஃபார்வர்ட் இஸ் கிராட்டியூட் ஃபார் இஸ் சிஸ்டர்ஸ், அவரோட சிஸ்டர்ஸில் கொடுத்தனால அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு டீ காஃபியை வந்து ஆஃபர் பண்ணியிருப்பார். பட் அவங்களும் அதை வந்து பார்த்தோன்னா டெலிட் பண்ணிருப்பாங்க. யூனிட் 4 வந்து பார்த்தோன்னா ப்ரோஸா வந்து பார்த்தோன்னா பில் நெய்மர் எழுதிய 17 ஆரஞ்சஸ், ஒரு மாதிரி குற்றவாளி வந்து பார்த்தோன்னா 17 ஆரஞ்சு பழத்தோட மாட்டிகிட்டு இருப்பான். அந்த 17 ஆரஞ்சு பழத்தையும் அந்த போலீஸ்கார் வரதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருப்பான்னு நம்ம ஆல்ரெடி இந்த கதையிலே பார்த்துருப்போம். ஓகேங்களா. இந்த ஒரு க்ளாசரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரான் அப்படின்னா ப்ரொடெக்டிவ் பீஸ், அதாவது கிளாத்திங் வான் ஓவர் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் ஒன் கிளாத்தஸ். ப்ரொடெக்டிவ் பீஸ் அதாவது ஒரு மாதிரி பாதுகாக்கப்பட்ட ஒரு பீஸை வந்து பார்த்தோன்னா ஆப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. எவிடென்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னா ஒரு மாதிரி தடயம் சொல்கிறது வந்து தான் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாரின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ் வந்து லாரின்னு சொல்லுவாங்க. பாக்கெட்ஸ் அப்படின்னா அர்த்தம்னா இந்த கேரி பண்ணுறதுக்கான சின்ன சின்ன பாக்கெட்ஸ் வந்து பார்த்தோன்னா பாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்னஸ் அப்படின்னா யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா சாட்சி சொல்கிறவங்கள பார்த்தோன்னா விட்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாட் இட் த நரேட்டர் ஹைட் இன் இஸ் பாக்கெட், அவர் வந்து பார்த்தோன்னா எதை வந்து மறைச்சிட்டு போயிருப்பார்னா ஆரஞ்சு 17 ஆரஞ்சு பர்சன் வந்து பார்த்தா அவர் பாக்கெட்டில் வந்து மறைச்சிட்டு போயிருக்கார். ஹூ காட் த நரேட்டர் ரெட் ஹேண்டட், போங்கோன்ற ஒரு ஆஃபீஸர் தான் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். வை டிட் போங்கோ லீவ் த கேபின் டு கெட் ஏ விட்னஸ், அவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா விட்னஸே இருந்திருக்காது, எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த விட்னஸை தேடி தான் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து போங்கோ வந்து போயிருப்பார். ஹவு டிட் த நரேட்டர் கெட் ரிட் ஆஃப் த எவிடன்ஸ், அதாவது என்ன பண்ணியிருப்பார், ஏட் ஆல் த ஆரஞ்சஸ், எல்லா ஆரஞ்சு பழத்தையும் சாப்பிட்ருப்பார், இன்க்ளூடிங் த பிப்ஸ், அதாவது அந்த தோலோடு சேர்த்து சாப்பிட்ருப்பார். Why was it difficult for the narrator to finish the oranges, அது வந்து எப்படி இருந்துச்சு அந்த தோல் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி வேவடாக ஸ்வாலோவாக இருந்துச்சு, ஹார்டாக இருந்துச்சு, அதை வந்து சாப்பிடவே முடியல. பட் ஆனால் அவர் கடைசியாக வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் சாப்பிட்ருப்பார். போயமாக வந்து பார்த்தோன்னா த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை, அதாவது ஒரு பட்டாம்பூச்சிக்கும் ஒரு ஸ்பைடர் அந்த ஒரு சிலந்தி பூச்சிக்கும் நடக்கிற ஒரு உரையாடலாக இருக்கும். எப்படியாவது அந்த ஸ்பைடர் வந்து பார்த்தோன்னா அந்த பூச்சை வந்து சாப்பிடணும்னு நினைக்கும், பட் ஆனால் முடியாது. இதான் வந்து பார்த்தோன்னா அந்த கதையாக இந்த ஒரு போயமாக இருக்கும். மேரி போத்தம் ஹோவிட் அப்படின்றவர் வந்து எழுதியிருப்பார். கன்னிங் அப்படின்னா என்ன பண்ணால் ஒரு மாதிரி வஞ்சகமாக இருக்கிற விஷயம் கன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்மல் அப்படின்னா குளூமி, ரொம்ப இருட்டாக இருக்கிற இடத்த வந்து பார்த்தோன்னா டிஸ்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளார்ட்டி அப்படின்னா இருந்ததுன்னா எக்ஸசிவ் அண்ட் இன்சின்சியர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேண்ட்ரி அப்படின்னு அர்த்தம்னா ஒரு மாதிரி ஓல்டு திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்க இடத்த வந்து பார்த்தோன்னா பேண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. வேரி அப்படின்னா ஃபீலிங் ஷோவிங் காஷன் அபவுட் பாசிபிள் டேஞ்சர்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோன்னா வேரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்தா த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அப்படின்னு வந்து யாரோட டாம் சாயரோட மார்க் ட்ரெயின் அப்படின்ற ஒரு புக்லேருந்து பார்த்தோன்னா எடுத்திருக்க கதை தான் வந்து பார்த்தா த கேட் அண்ட் த பெயின் கில்லர். கிளாசரி வந்து பார்த்தா இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்னா இருந்த போதிலும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சம்சன் அண்ட் இன்டென்ஸ் பட் ஷார்ட் லிவ்டு பேஷன் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு இன்டென்ஸாக வந்து பார்த்தா குறுகிய காலமானது பார்த்தோன்னா இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெலங்கோலி அப்படின்னா எ ஃபீலிங் ஆஃப் பென்சிவ் சேட்னஸ், ஒரு மாதிரி மனம் அமைதியாக வந்து இருந்தது, ஒரு மாதிரி ஃபீலிங் சேடாக வந்து ஃபீல் பண்ணுறது அப்படின்னா மெலங்கோலி அப்படின்னு சொல்லுவாங்க. பெயின் கில்லர் அப்படின்னா வலி நீக்கி அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பெயினை ரிலீவ் பண்ணி விட்டுரும், அதை வந்து பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர்னு சொல்லுவாங்க. பெட்ரிஃபைடு அப்படின்னா ஃபார் ஸோ ஃப்ரைட்டன்டு, அதாவது ரொம்ப ஒரு மாதிரி பயத்தோட, டெரிஃபைடு அதாவது ஒரு மாதிரி உச்சக்கட்டத்தில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா பெட்ரிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோஃபஸ் அப்படின்னா டு கிளைம் ஆர் டிக்ளேர் ஓப்பன்லி, அதாவது டிக்ளேர் பண்ணுறது அறிவிக்கிறது வந்து பார்த்தோன்னா ப்ரோஃபஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
Why was Tom Sawyer feeling miserable? எதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிசரபிள் பண்ணால் பெக்கி டீச்சர் வந்து ஸ்டாப்பிங் கம்மிங் டு ஸ்கூல். அவர் வந்து ஸ்கூல் வரதை நிறுத்திருப்பார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். வாட் வாஸ் த நேம் ஆஃப் த ரெமிடி அண்ட் போலி டிஸ்கவர்டு? என்ன வந்து ஒரு மாதிரியான மருந்தை வந்து கொடுத்துருப்பாங்கன்னா பெயின் கில்லரை வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வேர் டிட் டாம் சீக்ரெட்லி போர் த மெடிசன்? என்னத்தை வந்து ஊற்றிருப்பாங்க? இன்டு அ கிராக் த சிட்டிங் ரூம் ஆஃப் ஃப்ளோரில் வந்து ஊற்றிருப்பாங்களா? ஹூ வாஸ் பீட்டர் இன் த ஸ்டோரி? பீட்டர் வந்து யாருன்னா ஆண்ட் போலீஸோட பெட். அந்த ஒரு பெட்டு தான் வந்து அந்த கேட்டை வந்து பார்த்தோன்னா பீட்டர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்களா? வாட் டிட் ஆண்ட் போலி ரியலைஸ் ஆஃப்டர் சீயிங் த கேட் பிஹேவியர்? அதாவது அந்த கேட்டோட பிஹேவியரை பார்த்தீங்கன்னா நினச்சிருப்பாங்கன்னா ஒரு மாதிரி குரூயலாக ஒரு மாதிரி வஞ்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூயல் அப்படின்னா வன்மம் வஞ்சகத்தோடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூயல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டு ஹார்ஷ் ஃபார் எ ஹியூமன் சைல்டு. இந்த அந்த அந்த ஆண்ட் போலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கதையில் ஒரு மோசமான மருந்தை அந்த பையனுக்கு கொடுத்துட்டே வந்திருப்பாங்க. அது எவ்வளோ மோசமாக இருக்குன்னு காட்டுறதுக்காக அதை என்ன பண்ணுறப்பான், அந்த நாய்க்கு வச்சுருப்பான். நாய் வந்து பார்த்தோன்னா அந்த கேட்டுக்கு வச்சுருப்பான். அந்த கேட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பதறி அடிச்சுட்டு ஓட்டிருக்கும். இதான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு சப்ளிமெண்ட்ரியாக வந்து இருந்திருக்கும். வாட்டர் த எக்லிசர் ஆஃப் லைஃப், அதாவது எது வாழ்க்கையோட அமிர்தம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் அப்படின்னு வந்து சர் சி.வி. ராமன் அவர் எழுதியிருப்பார். அரிட் அப்படின்னா ஹேவிங் லிட்டில் ஆர் நோ ரெயின், அதாவது ஒரு சின்ன மழை கூட இல்லாத இடத்த வந்து பார்த்தோன்னா அரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ச்மெண்ட்னா ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு இடிபாடு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு உருவத்தை வந்து பார்த்தோன்னா கேட்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிக்சிர் அப்படின்னா ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஜிக்கல் ஆர் மெடிக்கனிக்கல் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் போர்ஷன் சொல்லுமா. சில்ட் அப்படின்னா ஃபைன் சைன், ரொம்ப மாவாக அரைக்கப்பட்ட ஒரு மணலில் வந்து பார்த்தோன்னா சில்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா. டோப்போகிராஃபி அப்படின்னா த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இன் ஏரியா. அக்கார்டிங் டு சர்வீஸ் சி.வி. ராமன், வாட் இஸ் த ட்ரூ எக்லிசர்? எது வந்து உண்மையான அமிர்தம் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லினா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான அமிர்தம் சொல்லியிருப்பாங்க. விச் வேலி இஸ் சைட்டட் ஆஸ் எ டைரக்ஷன் கிரியேஷன் ஆஃப் த ரிவர் ஸ்லிட், அதாவது நைல் வேலியை தான் வந்து பார்த்தோன்னா ரிவர் ஸ்லிட்டில் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து டைரெக்டாக கிரியேட் பண்ணியிருப்பார். வாட் இஸ் த மேஜர் டிஸ்ட்ரக்டிவ் அவுட்கம் ஆஃப் அன்செக்டு ரன்னிங் வாட்டர்? என்னன்னா சாயில் எரோஷன், அந்த மண்ணரிப்பு வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கும். வாட் மெஷர் இன் சஜஸ்ட் டு ப்ரிவென்ட் சாயில் எரோஷன் அண்ட் கன்வர்ஷன் ஃபாரட், அதாவது எது வந்து மண்ணரிப்பையும் அந்த ஒரு இது கன்சர்வ் வாட்டரையும் வந்து பார்த்தோன்னா தடுக்கும்னு பார்த்தீங்கன்னா கான்டர் கல்டிவேஷன் ஆஃப் பிளான்டிங், மரத்தை நடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரிவென்ட் ஃபார் சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். த கலர் ஆஃப் வாட்டர் இன் ரிவர்ஸ் இஸ் டிட்டர்மின்ட் பை இது அந்த ஒரு ஆற்றோட கலரை வந்து எது டிட்டர்மின் பண்ணால் அந்த ஏரியாவோட சாயில். த சஸ்பெண்டட் சில்ட் அண்ட் கேட்ச்மெண்ட் ஏரியா சாயில் தான் வந்து டிசைட் பண்ணும். போயமாக வந்து பார்த்தீங்கன்னா கிவி பட்டேல் எதுனா ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏரியா வந்து ஆங்கரிங் அப்படின்னா ஆல்ரெடி இதை பார்த்தாச்சு. ஆங்கரிங்னா வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான இன்னிங்ஸ் ஆடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் சொல்லுவோம். க்ரஸ்ட் அப்படின்னா த ட்ரூ அவுட்லேயர், அதாவது மேல் இருக்க பூமியோட மேல் பாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்னா மறைக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து ஹைட் அப்படி பண்ணுறது வந்து பார்த்தோன்னா மறைக்கிறது. ஸ்கார்ச்சிங் அப்படின்னா ஒரு மாதிரி எரியிற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா ஸ்கார்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தரிங்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற இடம். லிட்டில் சைக்ளோன் சப்ளிமெண்ட்ரி வந்து பார்த்தோன்னா லிட்டில் சைக்ளோன் த ஸ்டோரி ஆஃப் கிரிஸ்லி கப் அப்படின்றது பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா முக்கியமாக ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க்லான்றது வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. யாருன்னா வில்லியம் டெம்பிள் ஹார்னடே எழுதுனா இந்த ஒரு சப்ளிமெண்ட்ரி. சாஸ்டைஸ்ட் அப்படின்னா ரிபக்டு அண்ட் பனிஷ்டு செவரலி, ஒரு மாதிரி ரொம்ப அட்டாக் பண்ணிட்டு ரொம்ப தீவிரமாக வந்து பனிஷ் பண்ணுறது விஷயத்தை வந்து பார்த்தோன்னா சாஸ்டைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சைன்டியஸ், அதாவது கான்சைன்டியஸ்னா விஷிங் டு டூ வாட் இஸ் ரைட், எது வந்து சரி அப்படின்னு சொல்கிறதுனா கான்சைன்டியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மிடபுள் அப்படின்னா இன்ஸ்பைரிங் ஃபியர், அதாவது ஒரு மாதிரி பயத்தால் இன்ஸ்பயர் ஆகிறது வந்து பார்த்தோன்னா ஃபார்மிடபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிஸ்லி அப்படின்னா அண்ட் அமெரிக்கன் மேமல், அது வந்து பார்த்தோன்னா அந்த பியர் ப்ரௌன் கலரில் ஒரு பியர் இருந்திருக்கும், அதுதான் வந்து பார்த்தோன்னா கிரிஸ்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளக்கி ஹேவிங் ஆர் ஷோவிங் டிட்டர்மைடு கரேஜ், அதாவது ஒரு மாதிரி ஒருமுகப்பட்ட ஒரு தைரியத்தை வந்து பார்த்தோன்னா ப்ளக்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேர் வாஸ் லிட்டில் சைக்ளோன் பார்ன், அந்த வந்து அந்த சின்ன சைக்ளோன்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பிறந்திருக்குன்னா அலாஸ்காவில் வந்து பிறந்திருக்குமா. வாட் ஹேப்பன் டு லிட்டில் சைக்ளோன் மதர், அந்த ஒரு மதருக்கு வந்து பார்த்தோன்னா என்ன ஆயிருக்கும், ஷி வாஸ் ஸ்பாட்டட் பை ஹண்டர்ஸ், அதாவது ஒரு சில வேட்டைக்காரர்களால் வந்து பார்த்தோன்னா அசால்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது சுட்டிருப்பாங்க.
வேர் வாஸ் லிட்டில் சைக்ளோன் சென்ட் ஆஃப்டர் இஸ் ரெஸ்கியூ, அதாவது எங்கே அதோட மீட்புக்கு அப்புறம் எங்கே எடுத்து போயிருப்பாங்கன்னா டு த நியூயார்க் ஜூலாஜிக்கல் பார்க் வந்து எடுத்து போயிருப்பாங்க. ஹவு டிட் த அதர் பியர்ஸ் இன் த நர்சரி ட்ரீட் நியூ கம்மர்ஸ், தே டெஸ்டட் அண்ட் புல்லிடு தெம் டு அசட் டாமினன்ஸ். அதாவது இந்த கதை வந்து என்னவா இருக்குன்னா, அந்த லிட்டில் சைக்ளோன்றது வந்து பார்த்தோன்னா அவங்களோட அம்மாவோட ஜாலியாக வந்து பார்த்தோன்னா அம்மா ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தோன்னா அந்த காட்டில் இருந்திருக்கும். சில வேட்டைக்காரர்கள் வந்து பார்த்தோன்னா அந்த அம்மாவை வந்து கொண்டுட்ருப்பாங்க. அதனாலே அந்த ரெஸ்கியூ டீம் வந்து பார்த்தோன்னா இந்த லிட்டில் சைக்ளோனை ஒரு நியூயார்க்கில் இருக்க அந்த ஜூலாஜி பார்க்கில் வந்து விட்டுருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா அமைதியாக இருந்திருக்கும். மற்ற பியர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து பார்த்தோன்னா புள்ளி பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்து சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கோம். ஆனால் இது சின்னதாக உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் அவங்கள எதிர்த்து போராடி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையாக வந்து இருந்திருக்கும். Why did the other bears leave a little cyclone alone after the first day? அதாவது என்ன பண்ணால் he fought back with incredible courage and strength. என்னதான் உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் அது ரொம்ப தைரியமாக வந்து பார்த்தோன்னா ரொம்ப வீரத்தோடவும் தைரியத்தோடவும் வந்து பார்த்தோன்னா சண்டை போட்டிருக்கும். ஃபார் 0 to infinity அப்படின்ற ஒரு ப்ரோஸ் வந்து யூனிட் 6 வந்து பார்த்துருமோ. அது வந்து யாரோட சுயசரிதையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச ராமானுஜம், அதாவது கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜம் வந்து எழுதியிருப்பார். இந்த கதையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒரு டீச்சர் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. அதாவது 1/0 வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 0/1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. பட் ஆனால் அந்த டைம்லேயே அந்த 8th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜன் என்ன கேள்வி கேட்டிருப்பாருன்னா 0/0 வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 0/0 வேல்யூ வந்து பார்த்தோன்னா அதாவது வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிற இந்த இன்ஃபினிட்டி மதிப்பை வந்து அது வந்து பெற்றிருக்கும். இந்த சின்ன வயசுலேயே பார்த்தோன்னா அந்த 0 to infinity அந்த முடிவில்லாத ஒரு கணிதத்துவம் மேலே அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்ததுன்னு தான் அவரோட பயோகிராஃபிலே சொல்லியிருப்பார். கிளர்க் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸை பார்த்துக்கிற அந்த ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் அப்படின்னு சொல்லுவோமா. இன்டெலெக்ட் அப்படின்னா த ஃபேக்கல்ட்டி ஆஃப் ரீசனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ஜெக்டிவ்லி, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்தோன்னா இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேத்தமெட்டிக்கல் அப்படின்னா என்ன பார்த்தோன்னா ரிலேட்டிங் டு ஆர் அசோசியேட் வித் மேத்தமெட்டிக்ஸ். நோட் புக்ஸ்னால் அந்த புக்ஸ். புவர்ட்டினா வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறது பார்த்தோன்னா புவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன் விச் டவுன் டிட் ராமானுஜன் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் இஸ் இயர்லி சைல்ட்ஹுட் ஸ்கூலிங், அதாவது கும்பகோணத்தில் தான் வந்து பார்த்தோன்னா அவரோட இயர்லி லைஃப்பை வந்து பார்த்தோன்னா செலவிட்டு இருந்திருப்பார். வாட் ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்கல் கொஷின்ஸ் did Ramanujan ask to school teacher? Is 0/0 equal to 1? அதாவது 0/0 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு தான் அவர் வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருப்பார். Who was the Cambridge professor who recognized Ramanujan's genius? யார் வந்து ராமானுஜன் இந்த மாதிரி அசுரத்தனமான அந்த ஒரு மென்டாலிட்டியை வந்து பார்த்தோன்னா யார் வந்து பார்த்தோன்னா ரெகக்னைஸ் பண்ணியிருப்பார், யார் வந்து அங்கீகரிச்சிருப்பாங்கன்னா கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபஸரான GH ஹார்டி அப்படின்றத வந்து பார்த்தோன்னா அங்கீகரிச்சிருப்பார். வாட் ஜாப் டிட் ராமானுஜன் டேக் டு சப்போர்ட் இஸ் ஃபைனான்ஷியல் நீட்ஸ், அதாவது என்ன மாதிரியான வேலைலாம் வந்து பார்த்துருப்பாருன்னா கிளர்க் அண்ட் த மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட், அந்த ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா கிளர்க்காக வந்து வேலை செஞ்சுருப்பார். அட் வாட் ஏஜ் டிட் தீஸ் மேத்தமெட்டிக்கல் லெஜெண்ட் பாஸ் அவே, எந்த வயசில் அவர் இறந்து போயிருப்பார்னா 32 வயசில் வந்து இறந்து போயிட்டுருப்பார். த காமெட், அதாவது வால் நட்சத்திரத்தை வந்து பார்த்தோன்னா ஒரு போயமாக வந்து நார்மன் லிட்டில் ஃபோர்டுன்றது வந்து எழுதியிருப்பாங்க. சீட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப வேகமாக ஓடுற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா சீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சீட்டான்றது வந்து சிறுத்தை, அது எவ்வளோ வேகமாக போகுதுன்றது வந்து பார்த்தோன்னா இந்த கிரேட் ஸ்பீடை வந்து சீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வைல்டு கேட். காமெட் அப்படின்னு அர்த்தம்னா ஒரு நட்சத்திரத்தை, ஒரு வால் நட்சத்திரம் வந்து பார்த்தோன்னா காமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெக்டக்கிள் அப்படின்னா கண்கவர ஒரு விஷயம் வந்து ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைல் அப்படின்னா பின்னாடி ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா அப்படியே பின்னாடியே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரைல்னு சொல்லுவாங்க. வேக் அப்படின்னா a trail of disturbed water and air left by passage of a structure, ஒரு வேகமாக போகிற விஷயம். ஒரு வால் நட்சத்திரம் வேகமாக போச்சுன்னா அந்த வால் நட்சத்திரத்தில் மேக்ஸிமம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா ஐஸ் இருக்கும். அது ஐஸ் போகும்போது தான் அந்த வேகத்தில் என்ன ஆகுது, அந்த ஐஸ் எல்லாம் உருகி ஒரு மாதிரி எவாபரேட் ஆகி அந்த ஒரு ஷேடோ நமக்கு தெரியுது. சப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்தோன்னா மதர்ஸ் வாய்ஸ் பை வாசில் பெரசோனி அப்படின்றத வந்து எழுதியிருப்பாங்க. இதோட கிளாஸில் வந்து பார்த்தோன்னா ஆஸ்ட்ரோனட் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆஸ்ட்ரோனட் அப்படின்னா அந்த விண்வெளிக்கு போகிறவங்கள பார்த்தோன்னா ஆஸ்ட்ரோனட் அப்படின்னு சொல்லுவாங்க. காலனினா ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து பார்த்தோன்னா காலனி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டோம் அப்படின்னா ரவுண்டட் வால்ட், அதாவது ஒரு ரவுண்டான ஒரு வால்ட், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்க ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்னா 2 ஸ்டாருக்கு நடுவில் இருக்கிற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ச்சார்ட்ஸ் அப்படின்னா எ பீஸ் ஆஃப் லேண்ட் பிளான்டட் வித் ஃப்ரூட் ட்ரீஸ், அதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா நிறைய பழமரங்களை நட்டு வைக்கிறது வந்து பார்த்தோன்னா ஆர்ச்சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த
செட்டிங் ஃபார் த ஸ்டோரி மதர்ஸ் வாய்ஸ். அதாவது மதர்ஸ் வாய்ஸ் வந்து பார்த்தோன்னா எதை வந்து டெல் பண்ணுவீங்கன்னா அந்த 3 வந்து சொல்லியிருப்பாங்க. வாட் டஸ் த மதர் மிஸ் மோஸ்ட் வைல் லுக்கிங் அரவுண்ட் த ஸ்பேஸ் பேஸ். அதாவது தி நேச்சுரலி பியூட்டி ஆஃப் எர்த் லைக் ஆர்ச்சார்ட்ஸ் அண்ட் சிங்கிங் பேர்ட்ஸ். அதாவது பழமரங்கள்லேருந்து ஒரு இடத்தையும் பறவை பாட்டு பாடுற அந்த பறவைகளை வந்து பார்த்தோன்னா நேச்சுரல் பியூட்டியாக இந்த இடத்துல இருந்திருக்கும். வாட் இஸ் த சன்ஸ் ப்ரொஃபஷன். அதாவது அந்த மகனோட ப்ரொஃபஷனாக என்ன இருக்குன்னா ஆஸ்ட்ரோனட் அல்லது ஸ்பேஸ் பைலட்டாக வந்து இருக்குன்னா வந்து அவரோட ப்ரொஃபஷனாக வந்து இருக்கும். த சன் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் லாங் மிஷன் டூ. அது ஒரு எதுக்காக வந்து போகிறாங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் பியாண்ட் த சோலார் சிஸ்டம். அதாவது இன்னொரு கிரகத்துக்கே போகணும்னு நினைக்கிறது வந்து பார்த்தோன்னா அவரோட முக்கியமான ஒரு மிஷனாக வந்து இருந்திருக்கும். வாட் டஸ் த மதர் வாய்ஸ் சிம்பாலைஸ் டு த ஆஸ்ட்ரோனட். அதாவது இஸ் டீப் கனெக்ஷன் டு எர்த் அண்ட் ஹியூமனிட்டி. எர்த்தில் வந்து பார்த்தோன்னா அந்த ஹியூமனிட்டின்ற மனித நேயம் இருக்குது. அவங்க எதை வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணுறாங்கன்னா பூமியோட நம்ம பையன் வந்து அவன் போய் அந்த இன்னொரு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்டுக்கு போயிட்டானா அவன் திருப்பி வருவானா மாட்டானான்னு தெரியல. பட் ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா பூமியிலேருந்து நிலவுக்கான அந்த ஒரு கனெக்ஷன் வந்து ஏற்படுத்தியிருப்போம். மார்ஸுக்கான கனெக்ஷனும் ஆல்மோஸ்ட் ஏற்படுத்தியிருப்போம். வேறு ஒரு கிரகத்துக்கான அந்த ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறது தான் இந்த சன் வந்து பார்த்தோன்னா முயற்சி பண்ணிகிட்டு இருப்பார். என் பர்த்டே லெட்டர் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா 7th யூனிட்டோட கடைசி 9th கடைசி யூனிட் வந்து 7th யூனிட். என் பர்த்டே லெட்டர்ன்றது வந்து பார்த்தோன்னா ஜெயலலிதா நேரு இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டரான ஜெயலலிதா நேரு வந்து அவரோட மகள் இந்திரா காந்திக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதமாக தான் இருக்கும். கிளாசரி வந்து கன்வென்ஷனல் அப்படின்னா பேஸ்டு ஆன் அக்கார்டன்ஸ் வித் த ஜென்ரலி டன் ஆர் பிலீவ்டு. அதெல்லாம் நம்பர் அது வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா கம்யூனிகேஷன் பை என்சாண்டிங் லெட்டர்ஸ் வித் சம்மன். அதாவது எழுதி ஒருத்தவங்களை வந்து கன்வே பண்ணுற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேசினேட்டட் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக எனர்ஜியாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஃபேசினேட்டட் அப்படின்னுவாங்க. சரின்னா என்னன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. அண்ட் அசியூமிங் அப்படின்னு அர்த்தம்னா எதுவுமே எடுத்துக்கக்கூடிய அப்படியே இருக்குது. மோடஸ்ட் அப்படின்னா எதுவுமே அசியூம் பண்ணிக்காமல் அப்படியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அன் அசியூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் வாஸ் ஜவஹர்லால் நேரு வென் ஹி ரோட் இஸ் பர்த்டே லெட்டர். அதாவது அவர் எங்கே இருந்தார்னா நைனி சென்ட்ரல் பிரிசனில் இருந்தால் அவரோட மகளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கடிதத்தை எழுதியிருப்பார். ஹூ வாஸ் த ரெசிப்டன்ட் ஆஃப் இஸ் ஹிஸ்டாரிக் லெட்டர். யாருக்காக எழுதியிருப்பாருன்னு சொன்னால் இந்திரா காந்தி. விச் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் டிட் நேரு சேஸ் ஃபேசினேட்டட் யங் இண்டியா. அதாவது ஜோன் ஆஃப் ஆர்க் அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று மிகுந்த ஒரு ஃபிகர் அதாவது வடிவமாக வந்து பார்த்துருப்பார். அக்கார்டிங் டு நேரு வாட் சேஞ்சஸ் ஆர்டினரி மென் அண்ட் உமன் இன்டு ஹீரோஸ். எது வந்து பார்த்தோன்னா அவங்களோட சேஞ்சஸாக இருக்கணும். அவங்க வந்து ஒரு ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணால் எ கிரேட் காஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக் மூமெண்ட் தான் வந்து பார்த்தோன்னா அவங்கள வந்து பார்த்தோன்னா ஹீரோவாக மாற்றும். வாட் அட்வைஸ் டிட் நேரு கிவ் டு அவாய்ட் டூயிங் எனிதிங் ராங். அதாவது நெவர் டூ எனிதிங் இன் சீக்ரெட் ஆர் அவுட் ஆஃப் ஃபியர். அதாவது ரொம்ப பயத்திலிருந்து நீ பண்ணுறது தான் அதான் அவனுக்கு வந்து முதல் எதிரின்னு வந்து ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். போயமாக வந்து பார்த்தோன்னா இஏ கெஸ்ட் அதாவது எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் வந்து பார்த்தோன்னா டு ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் அப்படின்ற ஒரு போயம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கிளாசரி வந்து பார்த்தோன்னா கிளிட்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ராவென்ட் ஷோவினஸ். அதே மாதிரி சாங்சுவரி அப்படின்னா எ பிளேஸ் ஆஃப் சேஃப்டி. அதாவது சாங்சுவரி அப்படின்னா ஒரு சரணாலயத்தை கூட நம்ம வந்து சாங்சுவரி அப்படின்னு சொல்லுவோமா. ஸ்கேட்டர் அப்படின்னா எல்லா டைரக்ஷனும் வந்து பார்த்தோன்னா தூக்கி அடிக்கிறது. இப்போ சிதறல் அடியுதுன்னு சொல்லும்போது அது வந்து ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேட்டர் அப்படின்னா பிரேக் சடன்லி ஒரு இப்போ வீந்து உடையிற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா ஷேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிஃபைடு அப்படின்னா ஒரு காமன் பர்பஸ்க்காக ப்ராட் டுகெதர் வாங்காத வந்து பார்த்தோன்னா யூனிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்தோன்னா த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் பை ஆரன் ஷெஃபர்டு. த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் வந்து பார்த்தோன்னா இந்த கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. பேரன் அப்படின்னா இருந்ததுன்னா எதுவுமே விளையாத ஒரு இடத்தம் ஒரு மாதிரி புன்சை நிலம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த நிலத்தை வந்து பார்த்தோன்னா பேரன் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரோல் அப்படின்றதுனா ஒரு ரிலீஜியஸ் ஃபோக் சாங் தான் வந்து பார்த்தோன்னா கேரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பாட்டனியஸ் அப்படின்னா பெர்ஃபார்ம்டு ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுறது வந்து பார்த்தோன்னா ஸ்பாட்டனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரென்ச்னால் வந்து ரொம்ப தூரமாக போகிறது வந்து பார்த்தோன்னா ட்ரென்ச். அதாவது சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஷெல்டர் மாதிரி ஒரு தூரமாக போகிற விஷயத்தை வந்து ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூஸ்னா அண்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் எனிமீஸ் ஆர் ஆப்போனன்ட் டு ஸ்டாப் ஃபைட்டிங் ஆன் ஏ சர்டன் டைம். சில விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுருக்கு தான் வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரூஸ் அப்படின்னு சொல்கிறது. வாட் இஸ் த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கிறிஸ்மஸ் ட்ரூஸ். அதாவது இந்த கிறிஸ்மஸ் நாள்லையாவது ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை போடாமல் அமைதியாக இருப்பாங்க பார்த்தீங்களா. எல்லாரும் வந்து பார்த்தா மாறி மாறி ஸ்வீட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்த கதை தான் வந்து பார்த்தோன்னா இது யாருக்கும் நடந்திருக்குன்னா பிரிட்டிஷ்க்கும் ஜெர்மனுக்கும் நடந்திருக்கும்.
வாட் லே பிட்வீன் த ஆப்போசிங் பிரிட்டிஷ் அண்ட் ஜெர்மன் ட்ரென்ச்சஸ், நோ மேன்ஸ் லேண்ட், அந்த ஒரு இடத்த பிடிக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா இது நடந்திருக்கும். How did the truce begin on Christmas evening? By soldiers singing Christmas carols to one another. ஒருத்தருக்கும் பார்த்தோன்னா அந்த கிறிஸ்மஸ் சாங்ஸை வந்து பாடிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. Which sport did the soldiers play together during the truce? என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாடி இருப்பாங்கன்னா அந்த டைமில் ஜெர்மனும் நம்ம பிரிட்டிஷும் சேர்ந்து விளையாடி இருப்பாங்கன்னா சாக்கர், ஃபுட்பால் தான் வந்து விளையாடி இருப்பாங்க. What did this historic truce prove? அதாவது ஹியூமன் பிரதர்ஹுட் அண்ட் பீஸ் கேன் ரைஸ் அபவ் பொலிட்டிக்கல் என்மிட்டி. அதாவது எது வந்து கடைசியாக ஜெயிக்குது, அரசியலையும் தாண்டி அந்த ஹியூமன் பிரதர்ஹுட், அது அந்த சகோதரத்துவ உணர்வும் பீஸ் அமைதியும் தான் வந்து பார்த்தா அந்த ரெண்டு பேரையும் இணைக்குது. பட் எது என்னதான் அந்த பொலிட்டிக்கலான அந்த ஒரு விஷயம் இருந்தாலும். ஓகே, 9th கிளாஸ் முடிச்சு 10th பார்க்கலாம். 10th வந்து ஃபஸ்ட் யூனிட்ல வந்து பார்த்தோன்னா ப்ரோசம் வந்து பார்த்தோன்னா லைம் ஓ ஃப்ளாரிட்டி வந்து இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். அந்த பறவைக்கு வந்து பறக்க முடிஞ்சிருக்காரு. அவங்க அம்மா வந்து பார்த்தோன்னா அந்த உணவை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கிட்ட வச்சுருக்கோம். அதுலேருந்து பார்த்தோன்னா அந்த பறவை வந்து பறந்து போயிருக்கும். இதான் வந்து பார்த்தோன்னா அதோட கதை. Why was the young seagull afraid to fly? எதுக்காக வந்து பார்த்தோன்னா அது வந்து பறக்காமல் ஒரு இடத்துல அமைதியாக இருக்குன்னா he thought his wings would not support him. அதோட இறகுகள் வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து சப்போர்ட் ஆகாதுன்னு அந்த பறவை நினச்சிட்டு இருக்கும். Who came to feed the young seagull? அதாவது யார் வந்து பார்த்தோன்னா அந்த சீகலுக்கு வந்து பார்த்தோன்னா உணவு வச்சுருப்பானா அதோட அம்மா, இஸ் மதர். வாட் டிட் த மதர் சீகல் ஹாவ் இன் ஹர் பேக்? அதாவது எதை வந்து பார்த்தோன்னா எடுத்து வந்து வச்சுருப்பாங்கன்னா எ பீஸ் ஆஃப் ஃபிஷ், ஒரு ஃபிஷ்ஷை வந்து பார்த்தோன்னா எடுத்து வந்து இருக்கும். ஹவு லாங் ஹேட் டே யங் சீகல் பிட்வீன் அலோன் வித்தவுட் ஃபுட்? எவ்வளோ நேரமாக வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா பசி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப பசியோடு இருக்குன்னு பார்த்தோன்னா 24 மணி நேரமாக 24 ஹவர்ஸாக வந்து இருந்திருக்கும். வாட் டிட் த யங் சீகல் டூ when he landed on a green sea? அதாவது அது வந்து பார்த்தோன்னா எதை கடைசியாக பறந்து போய் ஒரு க்ரீன் பசுமையாக இருக்க அந்த ஒரு கடலை நோக்கி பறந்துருக்கும். ஏன்னா his feet sank but his belly touched it and he floated. அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப மெய் மறந்து போயிட்டுருக்கும் பறந்த உடனே. லைஃப் அப்படின்ற ஒரு போயம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் யூனிட் இருக்க அந்த போயம் ஹெர்னி வேன் டைக் அப்படின்றது வந்து எழுதியிருப்பார். மோர்னிங் அப்படின்னா ஒரு மாதிரி அமைதியாக வந்து பார்த்தா முணுங்குதல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது வந்து மோர்னிங் சொல்லுவாங்க. வீல்ஸ் அப்படின்னா கவர்ஸ், மூடுற ஒரு விஷயத்தை வந்து வீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. க்ரௌன்னா என்னன்னா அந்த ஒரு ராஜா கொடுக்குறவோ அந்த பட்டத்தை வந்து பார்த்தா க்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க. குயிஸ்னா எல்லாம் சர்ச் ஃபார் சம்திங், அதாவது க்யூவாக நிற்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப லாங்காக சில விஷயத்தை தேடி போகிறது வந்து பார்த்தோன்னா குயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ரெக்யூலண்ட் அப்படின்னா என்னன்னா எந்தூசியாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ளிமெண்ட்ரியாக த டெம்பஸ்ட் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரை வந்து எழுதியிருப்பார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதையை இந்த ஒரு சப்ளிமெண்ட்ரியை வந்து கொடுத்துருப்பார். டெம்பஸ்ட் அப்படின்னா ஒரு சுழல் காற்றை வந்து பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டங்கியன் அப்படின்னா ஸ்ட்ராங் அண்டர் கிரவுண்ட் பிரிசன் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்மெண்ட் அப்படின்னா சிவியர் ஃபிசிக்கல், அதாவது ரொம்ப ஃபிசிக்கலாக வந்து பார்த்தோன்னா ரொம்ப சிவியராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டார்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்பெண்ட் அப்படின்னா ஒரு மாதிரி விஷயத்துக்கு வந்து ஃபீல் பண்ணுறது வந்து ரெப்பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஸ்டோர்னா ரிட்டர்ன் டு ஃபார்மர் கண்டிஷன் பிளேஸ் ஆர் பொசிஷன் வந்து ரிஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூ வாஸ் த ரைட்ஃபுல் டியூக் ஆஃப் மிலன்? மிலனுக்கு வந்து எதுனா ப்ராஸ்போரோ தான் வந்து இருந்திருப்பார். வாட் வாஸ் த நேம் ஆஃப் த ஃபெய்த்ஃபுல் ஓல்டு லா ஹூ ஹெல்ப்டு ப்ராஸ்போரோ வித் புக்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ்? யார் வந்துன்னா கேன்சலோ தான் வந்து அவருக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக இருந்திருப்பார். ஹூ ஆர் த ஸ்பிரிட் ட்ராப் இன்சைட் எ ட்ரீ அன்டில் ப்ராஸ்போரோ ரிலீஸ் டீம்? யாரை வந்து பார்த்தோன்னா அடைச்சி வச்சுருப்பாங்கன்னா அந்த ஏரியல் அப்படின்ற ஒரு அரக்கனை தான் வந்து பார்த்தோன்னா அடைச்சி வச்சுருப்பார். ஃபெர்டினாண்ட் வாஸ் த பிரின்ஸ் ஆஃப் விச் கிங்டம்? எதோட கிங்டமோட ராஜா, எதோட அரசரோட ராஜா வந்து இருந்திருப்பார்னா நேபிள்ஸோட ராஜாவாக தான் இருந்திருப்பார். What did Prospero do with his magic wand and the end of the play? He buried in deep in the earth. அதாவது பார்த்தோன்னா கடைசியாக வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவர் வந்து எரிஞ்சிட்டு இருப்பார். செகண்ட் வந்து த நைட் த கோஸ்ட் காட், அதாவது ஜேம்ஸ் தேர்பர் இருந்ததுன்னா அந்த ஒரு கதையாக வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கும். இது வந்து கதையாக என்ன இருக்குன்னா அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிரம்மை தான் வந்திருக்கும். யார் வந்து கடைசியாக வந்து பார்த்துருப்பாருன்னா எல்லா விஷயத்தையும் நடந்திருக்கும். இந்த மாதிரி பேய் வந்ததுன்னு நினச்சிருப்பாங்க. அதை வந்து பார்த்தோன்னா அவங்க தாத்தா வந்து தண்ணி குடிச்சிட்டு போக கிச்சனுக்கு வந்திருப்பாங்க. இந்த கதையை தான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் யாரை வந்து சுட்டிருப்பான்னா அவங்க தாத்தா வந்து பார்த்தோன்னா அந்த யங்மேன் வந்து வேறு யாரோ போகிறாங்கன்ட்டு சுட்டுட்டு இருப்பார் உண்மையாகவே.
வாட் டைம் டிட் த நரேட்டர் ஹியர் த ஃபுட் ஸ்டெப்ஸ்? என்ன டைமில் வந்து பார்த்தோன்னா அந்த நரேட்டர் கதை சொல்கிறவர் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு படிக்கட்டில் நடந்த ஒரு சத்தத்தை வந்து கேட்டிருப்பார். யாருன்னா 1:15 AM தான் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹூ டிட் த மதர் திங்ஸ் வாஸ் டவுன் ஸ்டேர்ஸ்? அதாவது பர்க்லர்ஸ் யாராவது கொள்ளைக்காரர்கள் தான் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க அம்மா வந்து பயந்துருப்பாங்க. ஹவு டிட் த மதர் அலர்ட் த நெய்பர்ஸ் டு கால் த போலீஸ்? என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஷூவை தூக்கி ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டுக்கு தூக்கி அடிச்சிருப்பாங்க. She threw a shoe through their windows. Neighbors, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு. Who did the grandfather mistake the police officer? என்ன பண்ணிருப்பாங்க, deserted from maid army. What did grandfather do to one of the police officer? என்ன பண்ணுவாங்க, he shoot him in the shoulder. ஷோல்டர்லேயே வந்து பார்த்தோன்னா அவர் வந்து சுட்டுட்டு இருப்பார். எல்எம் மாண்டோகோமரி எழுதின இந்த கிரம்பிள் ஃபேமிலின்ற வந்து போயம் வந்து பார்க்கலாம். இந்த போயம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நெவர் ஏர் சாட்டிஸ்ஃபை, யார் எந்த ஒரு குடும்பமும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்றுத்தை ஓகே இன்னொன்று வந்து குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா த கிரம்பிள்னா என்ன பண்ணால் ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்தோன்னா ஆஷா நேமையா எழுதுன அந்த ஜிக்ஸாக் அப்படின்ற வந்து போயமாக அந்த எந்த ஒரு சப்ளிமெண்ட்ரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஹூ சென்ட் த பேர்ட் ஜிக்ஸாக் டு டாக்டர் கிருஷ்ணன் ஹவுஸ்? யாருன்னா சோமுன்றவர் தான் வந்து பார்த்தோன்னா அவரோட ஃப்ரெண்டான டாக்டர் கிருஷ்ணன் ஹவுஸ்க்கு அந்த ஜிக்ஸாக்ன்ற பறவை அமைச்சிருப்பார். வாட் வாஸ் த மோஸ்ட் அனாயிங் திங் ஜிக்ஸாக் டிட் அட் த கிருஷ்ணன் ஹோல்ட் ஹவுஸ்? அது என்ன பண்ணுச்சு, ரொம்ப சத்தம் போட்டே இருக்கும். அந்த ஜிக்ஸாக்ன்ற பறவை ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. வாட் டிட் ஜிக்ஸாக் டு டூ மிஸ்டர் கிருஷ்ணன்ஸ் அன்ஃபினிஷ்டு பெயிண்டிங்? என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பெயிண்டிங்கில் வந்து பார்த்தோன்னா நிறைய கரைகளை அந்த ஸ்லைசஸ் பப்பாயா அண்ட் ஃப்ரூட் ஜூஸை வந்து ஊற்றிட்டு இருக்கும். வேர் டிட் டாக்டர் கிருஷ்ணன் டேக் ஜிக்ஸாக் டு ரிலீவ் ஹிஸ் ஃபேமிலி? எங்கே போயிட்டுருப்பார், இந்த மாதிரி சும்மா சேட்டை செஞ்சுருக்கேன் அந்த ஜிக்ஸாக் பறவை அவரோட கிளினிக் கூப்பிட்டு போயிட்டுருப்பார். ஹவு டிட் ஜிக்ஸாக் பிஹேவ் அட் டாக்டர் கிருஷ்ணன் கிளினிக்? அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வர பேஷண்ட்ஸ் கூடலாம் வந்து பார்த்தோன்னா அது வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. ஈ எஃபெக்ட்லி காமெண்டட் and quieted the noisy children. யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸா வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு அப்படின்ற ஒரு ப்ரோஸை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் செயில் போட் யூஸ் பை ஆல் விமன் நேவி க்ரூ? அதாவது ஐஎன்எஸ்வி தாரிணின்றத கப்பலை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹூ ஆர் த ஸ்கிப்பர் ஆஃப் த நவிகா சாகர் பரிக்ராமா க்ரூ? யாருக்கு வந்துருப்பாங்கன்னா வர்த்திகா ஜோஷி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லீடராக வந்து இருப்பாங்க. ஹவு மெனி மெம்பர்ஸ் வேர் தேர் இன் ஆல் உமன் க்ரூ? மொத்தம் 6 பெண்கள் ஐஎன்எஸ்வி தாரிணியில் வந்து பயணிச்சிருப்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் எ கீ அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஐஎன்எஸ் தாரிணி வாயேஜ்? அது டு ஷோகேஸ் உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் கேதர் மெட்டராலஜிக்கல் டேட்டா. The crew completed their historical global circumnavigation in how many days? எத்தனை நாட்களில் உலகத்தை சுற்றி வந்திருப்பாங்கன்னு பார்த்தோன்னா 250 நாட்களில் ஐஎன்எஸ் தாரிணியில் உலகத்தையே சுற்றி வந்திருப்பாங்க அந்த 6 பெண்கள். ராக்கி நாராயணி ஷிர்கே அவர் எழுதின ஐ எம் எவ்ரி உமன் அப்படின்ற ஒரு போயமில் வந்து இனேட் அப்படின்னா இன்பார்ன் நேச்சுரல், ஸ்டேக்ஸ்னால் ஏ சம் ஆஃப் மணி ஒரு சம் ஆஃப் மணி ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த பணத்தை வந்து பார்த்தோன்னா ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி பிடிப்பாக இருக்கிற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரோ அப்படின்னா டு ஃபீல் எக்ஸ்பிரஸ் கண்டெம்ட் ஆர் டெரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. தா அப்படின்னா ஒரு மாதிரி உருகிற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா சாஃப்ட் அண்ட் ஆர் மெல்ட் விஷயத்தை வந்து தா அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ளிமெண்ட்டாக வந்து பார்த்தோன்னா த ஸ்டோரி ஆஃப் முலன்றது பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்க ஒரு அந்த ஒரு இடத்த பார்த்தோன்னா அவங்க வயசான தாத்தா அவங்களோட அப்பா வந்து பார்த்தோன்னா போருக்கு போயிட்டு அதனால் இவங்களே வந்து பார்த்தோன்னா ஆண் வேடம் அணிச்சிட்டு போருக்கு போயிட்டு பல திறமையான போர்களில் பயிற்சி செஞ்சு வந்திருப்பாங்க. அதனாலேயே அந்த மன்னன் என்ன மாற்றிருப்பாருன்னா பெண்கள் பலவீனமானவர்களில் பெண்களும் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணலான்னு ஒரு சட்டத்தையும் வந்து இட்டிருப்பார். இதான் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் முலன்ற கதை. Why did Mulan decide to join the Chinese army? Her father was too old and frail to fight. அதாவது அவரோட அப்பாவுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப வயசாகிட்டு இருக்கும். அவரால் வந்து பார்த்தோன்னா எதிர்நாட்டு படையை எடுத்து சண்டை போட்டுக்க முடியாது, இறந்து போயிடுவார்னு சொல்லிட்டு தான் ஐயவங்க போயிருப்பாங்க முலன் அப்படின்றவங்க.
How did Mulan manage to join the army without being caught initially? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, he disguised herself as a man. அதாவது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா உமன்ன்றதை மறந்துட்டு ஒரு ஆண் போல தோற்றத்தில் வந்து பார்த்தா மாறிட்டு இருப்பாங்க. வாட் பொசிஷன் டிட் முலன் எவென்ச்சுவலி அச்சீவ் இன் த ஆர்மி டியூ டு ஹர் பிரேவரி? அவரோட தைரியத்துக்காக என்ன ஒரு போஸ்ட்டுக்கு வந்திருப்பாருன்னா ஜெனரல் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கே அவர் வந்திருப்பார். ஹவு வாஸ் முலன் ட்ரூ இன்சிடென்ட்லி ஃபைனலி ரிவீல்டு டு த ஆர்மி? என்ன மாதிரி ஒரு எப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க மாட்டியிருப்பாங்க பார்த்தோன்னா, அவருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி காய்ச்சல் வந்துட்டுருக்கும். அந்த டாக்டர் செக் பண்ணும்போது தான் அந்த டாக்டர் வந்து பார்த்தோன்னா இவரை ஒரு உமனை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஷீ பிகேம் வெரி சிக் வித் எ ஃபீவர் அண்ட் டாக்டர் ஃபவுண்ட் அவுட் கண்டுபிடிச்சிருப்பார். வாட் டிட் முலன் ஆஸ்க் ஃப்ரம் த எம்பரர் அண்ட் ஆஸ் எ அவார்டட் ரிவார்ட் ஆஃப்டர் வின்னிங் த வார்? அவர் என்ன நீ வந்து பார்த்தோன்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்டுப்பார். அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட கடமை முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகிறேன், நான் போய் என் ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. டு ரிட்டர்ன் ஹோம் டு ஹர் ஃபேமிலி. யூனிட் 4ல் வந்து பார்த்தோன்னா சத்யஜித் ராய் எழுதுனா த அட்டிக் அப்படின்ற ஒரு ப்ரோஸ் வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தோன்னா ஆதித்யா சன்யால் அப்படின்னு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. சன்யால் வந்து பார்த்தோன்னா ரொம்ப படிக்கிற பையனாக தான் இருந்திருப்பான். பட் ஆனால் என்ன ஆயிருக்குன்னா, இவனோட சன்யாலோட ஒரு பதக்கத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டோரியோட ஹீரோவான ஆதித்யா வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான். இதனாலேயே அவன் வந்து சன்யால் வந்து பார்த்தோன்னா குற்ற உணர்ச்சியோடு இருந்திருப்பான். ஒரு டீ கடையில் மீட் பண்ணும்போது அவன் ஒரு மாதிரி புலம்பிட்டு போயிருப்பான். சன்யால்ன்ற பேர் வந்து அவரோட மாமா, டீ கடை ஓனர் மாமா வந்து பார்த்தோன்னா நாகன் அப்படின்ற ஒரு மாமா இருந்திருப்பார். அவர் சொன்ன பிறகு தான் எடுத்துகிட்டு வந்து கடைசியாக வந்து பார்த்தோன்னா அதுக்கு மாதிரி ஒரு கடையில் விற்று இது வந்து கொடுத்துருப்பான். சன்யால் என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு என்னோட பதக்கம் நான் வந்து அதை வந்து உழைச்சி தான் சம்பாதிச்சேன், நான் வந்து நேர்மையாக வாங்கினேன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பதக்கத்தை வந்து பார்த்தோன்னா கேட்டிருப்பான். அவனும் ஆதித்யா என்ன பண்ணியிருப்பான், திருப்பி அந்த அடகு வச்ச கடைக்கே போயிட்டு வாங்கிட்டு அந்த பதக்கத்தை வாங்கிட்டு வந்து சன்யால்கிட்ட ஒப்படைச்சிருப்பான். Why did Aditya visit his ancestral village? To visit his childhood home and look at the attic. அவரோட பழைய வீட்டையும் அவரோட சைல்டு ஹோம் அப்படி பார்க்குறது தான். Who owned the tea shop where Aditya meet சன்யால்? சன்யாவும் ஆதித்யாவில் மீட் பண்ணும்போது அந்த டீ ஷாப்போட ஓனர் யாருன்னா நாகன், அவரோட மாமா, ஆதித்யாவோட மாமா நாகன் மாமான்னு சொல்லியிருப்பாங்க. What did Aditya find in a ventilator of the attic? அவரோட சில்வர் மெடல் யாரோடதுன்னா அது ஆதித்யா சன்யாலோட ஒரு மெடல் தான். What did Sanjay recite at Nagan tea shop? The poem of by ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் எழுதின போயமால் வந்து பார்த்தோன்னா ஒரு வஞ்சகமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா எனக்கு பண்ணிட்டாங்கன்னு ஒரு புலம்பிட்டு போயிருப்பாங்க. How much money did Aditya offer to சன்சாங்க சன்யாலுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்கன்னா 1500 ரூபாய் வந்து பார்த்தோன்னா எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அவர் வந்து பார்த்தோன்னா அவரோட மெடல்ஸ் அந்த சில்வர் மெடலுக்கு தான் ஆசைப்பட்டிருப்பார். போயமாக வந்து பார்த்தோன்னா த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். ஒரு வெட்டிக்கிளிக்கும் ஒரு எறும்புக்கும் நடக்கிற கதையை வந்து பார்த்தோன்னா ஆஸ் ஆஃப் ஃபேபிள்ஸ் என்ற ஒரு கதையிலேருந்து தழுவி எழுதப்பட்டது தான் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அந்த போயமாக இருந்திருக்கும். சப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா த ஏஜ்டு மதர், அதாவது மேட்ஸோ பேஷோன்ற ஒரு எழுதின ஒரு கதையாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு அம்மா பையனுக்குள்ளே நடக்கிற விஷயம். அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கும். யாருமே வந்து பார்த்தோன்னா எல்லாரும் வயசானவங்க வந்து நாட்டுக்கு தேவையில்லைன்னு ஒரு மன்னன் வந்து ஆர்டர் போட்டிருப்பான். இதனால் என்ன பண்ணிருப்பான், அவங்க அம்மாவை அந்த ஒரு மலை மேலேருந்து தள்ளி சாகடிக்கணும்னு அவனே தூக்கிட்டு போயிருப்பான். பட் அவங்க அம்மா வந்து பார்த்தோன்னா நம்ம மகன் நம்ம இந்த மாதிரி மலைக்கு வரும்போது அவனுக்கு வழி தெரியாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக வர வழி ஃபுல்லாக அந்த மரக்கிளையை வந்து பார்த்தோன்னா ஒடிச்சு விட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இது மேலே போய் அவங்க அம்மா சொல்லும்போது அவனுக்கே வந்து பார்த்தோன்னா நம்ம அம்மா இவ்வளோ பாசமாக இருக்காங்க, நம்மளுக்கு என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அம்மாவை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கிச்சனுக்கு கீழே சப்வேயில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு உருமை கட்டிட்டு வாழ வச்சுட்டு இருப்பான். அப்புறம் வந்து அந்த அரசர் ஒரு கேள்வி கேட்டிருப்பார், ஒரு சணலை வந்து பார்த்தோன்னா அதை வந்து எப்படி சாம்பலாக வந்து இருக்க முடியும், சாம்பலால் ஆக்க முடியும், சாம்பலால் திரிக்க முடியுமா ஒரு கயிற்று அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்கும் வந்து தெரியாமல் இருக்கும். அந்த ஏஜ்டு மதருக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த சணலை நெருப்பு வச்சு கொளுத்திட்டு அதை எடுத்து போய் காட்டுன்னு சொன்னோடனே எப்படி உனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சுன்னும் போது அவன் வந்து எந்த ஒரு பொய்யுமே மறைக்காமல், நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் போட்டிங்க, அந்த ஆர்டர்லேருந்து நான் எங்கள் அம்மாவை காப்பாற்றி என்னோடய கிச்சன் கடியில் இருக்க ஒரு ஃப்ளோரில் வந்து பார்த்தோன்னா வச்சுட்ருக்கேன். அவங்க தான் இந்த ஐடியா கொடுத்த உடனே அந்த மன்னன் என்ன நினச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல, வயசானவங்க வந்து நாட்டுக்கு வந்து பாரம் கிடையாது, அவங்களோட அனுபவம் நம்ம நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோன்னா அவர் திருப்பி அந்த சட்டத்தை மாற்றிட்டு இருப்பார். வாட் வாஸ் த ஸ்பூயல் டிகிரி பாஸ்டு பை த ட்ரைனனிக்கல் கவர்னர்? என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆல் எல்டர்லி பீப்புள் மஸ்ட் புட் டு டெத், அதாவது எங்கள் வயசானவங்களும் பார்த்தோன்னா சாவு தான் அவங்களுக்கு கடைசி மரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாட் வாஸ் த நேம் ஆஃப் த மவுண்டன் வேர்
எல்டர்லி வேர் அபாண்டட், எந்த ஒரு மலையில் வந்துன்னா ஓபட் சுயாமா அப்படின்ற ஒரு மலையிலேருந்து தள்ளிவிட பார்த்துருப்பார். How did the mother ensure her son could find his way down the mountain? By breaking and dropping twigs, அதாவது மரக்கிளைகளை பார்த்தா வந்து உடைச்சு விட்டுருப்பாங்க. What did the governor demand the citizens to make? அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கயிறை ஆஷ் அதாவது சாம்பலால் பின்ன முடியுமா அப்படின்னு தான் அவர் வந்து டிமாண்ட் வச்சுருப்பார். What did the governor do when he realized the source of wisdom? He rewarded the farmer and abolished the குரூயல்லா. என்ன பண்ணுறப்பாரு, அந்த ஒரு கொடுமையான சட்டத்தை நீக்கிட்டு அந்த ஃபார்மருக்கு வந்து பார்த்தோன்னா சில ரிவார்டை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க, கிஃப்ட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. யூனிட் 5 வந்து பார்த்தோன்னா டெக் ப்ளூமஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. வாட் சாஃப்ட்வேர் ஹெல்ப்டு அலிஷா டு டைப் வென் ஷீ குட் நாட் யூஸ் ஹர் ஹேண்ட்ஸ், அதாவது ட்ராகன் டிகேட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் அந்த அலிஷான்றவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. டேவிட் யூசஸ் விச் டெக்னாலஜி டு செலக்ட் ஐட்டம்ஸ், என்ன மாதிரியான கம்யூனிகேஷனுக்காக என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணோன்னா லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் வித் ஐ கேஸ், கண்ணால் பார்த்த உடனே பார்த்தோன்னா செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பண்ணிருப்பாங்க. வாட் கண்டிஷன் டு போத் அலிஷா அண்ட் டேவிட் சஃபர் ஃப்ரம், அதாவது செரிப்ரல் பால்சி அப்படின்ற ஒரு நோயெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த கண் வந்து பார்த்தோன்னா ரெட் ஆகிடும் அவங்களுக்கு, அந்த ஒரு நோயெல்லாம் வந்து பார்த்தோன்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. டெக்னாலஜி இஸ் எ பூன் டு லைஃப், அதாவது டிஃப்ரெண்ட் டேபிள் பசங்களாக தான் அது அதாவது டெக்னாலஜி யூஸ் ஆகும். வாட் டிவைஸ் ஹெல்ப்ஸ் டேவிட் கண்ட்ரோல் இஸ் டிவி மியூசிக் லைட்ஸ், அது வந்து எக்கோ 2 அப்படின்ற டிவைஸ் தான் பார்த்தோன்னா எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம். த சீக்ரெட்ஸ் ஆஃப் த மெஷின்ஸ், ரூடியார்ட் கிப்ளிங் எழுதுனா வந்து ஒரு போயம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த போயம் வந்து பார்த்தோன்னா மெஷின்ஸோட ஜேர்னிஸ், மெஷின்ஸ் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றது வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. சப்ளிமெண்ட்ரியாக பார்த்தோன்னா எ டே இன் 2889 ஆஃப் அன் அமெரிக்கன் ஜார்னலிஸ்ட் ஜூல் வெர்ன்ஸ் இந்த கதையை வந்து பார்த்தோன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ரொட்டகனிஸ்ட் அண்ட் மேனரிங் எடிட்டர் ஆஃப் த ஸ்டோரி, ஃப்ரான்சிஸ் பெனட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொட்டகனிஸ்டாக வந்து இருப்பார். ஹவு இஸ் நியூஸ் டெலிவரி டு சப்ஸ்கிரைபர்ஸ் இன் 2889, ஸ்போக்கன் டு சப்ஸ்கிரைபர்ஸ் வியா ஆடிட்டரி சிஸ்டம்ஸ் மூலயமா அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும், டெலிவரி ஆகிருக்கும். வித் விச் பிளானட் டிட் த எர்த் ஹெரால்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஓப்பன் கம்யூனிகேஷன், எந்த ஒரு கிரகத்துக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து கம்யூனிகேஷன் ஏற்படுத்தியிருப்பாங்க பார்த்தோன்னா ஜூபிட்டர், அதாவது வியாழன் கிரகத்து வரைக்கும் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஹவு டிட் பீப்புள் ட்ராவல் லாங் டிஸ்டன்ஸ் த்ரூ தேர் இந்த ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தோன்னா பறக்கும் கார்கள் வந்து யூஸ் ஆகிருக்கும், அதாவது ஏரோ கார்ஸ். வேர் டிட் ஃப்ரான்சிஸ் பென்னட் ஒய்ஃப் லீவ் டூரிங் திஸ் பீரியட் பிஃபோர் ரிட்டர்னிங் ஹோம், வீட்டுக்கு வரது முன்னாடி அவங்க வந்திருப்பாங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து வந்திருப்பாங்க. யூனிட் 6 வந்து பார்த்தோன்னா த லாஸ்ட் லெசன் பை அல்ஃபோன்ஸ் டவுடட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எழுதியிருப்பார். இதில் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஃப்ரான்ஸுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சுக்கும் ப்ளஸ் ஜெர்மனுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இதனால் வந்து பார்த்தோன்னா ஜெர்மனில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சு மொழியை வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணிருப்பாங்க, ஃப்ரெஞ்சு மொழி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஃப்ரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்குற வாத்தியார் வந்து பார்த்தோன்னா என்னோட கடைசி லெசன் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு கதையாக இருந்திருக்கும். Why was France afraid of going to school at the morning? என்னன்னா he was late and had not prepared his lesson on participles, அதாவது அந்த வினை எச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்த்தோன்னா அவன் படிச்சுட்டே போயிருக்க மாட்டான், அதுவும் இல்லாமல் ரொம்ப லேட்டாக அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பான் ஃப்ரான்ஸ்ன்ற பையன். வாட் ஆர்டர் ஹேட் கம் ஃப்ரம் பெர்லின், அதாவது ஜெர்மனியோட தலைநகர் பெர்லின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்கும். என்னென்னா ஒன்லி இந்த ஃப்ரெஞ்சு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மட்டும் தான் பேசணும், ஃப்ரெஞ்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அலைஸ் அண்ட் லொரைன் வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லியிருப்பாங்க. ஹூ சாட் சைலண்ட்லி ஆன் த பேக் பெஞ்சஸ் ஃப்ரம் த கிளாஸ், அதாவது ஒரு வில்லேஜோட எல்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த பேக் பெஞ்சில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஹவு லாங் ஹேட் மிஸ்டர் ஹேமல் சர்வ்டு த ஸ்கூல், அந்த ஹேமல்னு சொல்கிற அந்த ஃப்ரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்குற வாத்தியார் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வருஷம் இருப்பாங்கன்னா 40 வருஷம் இருப்பாங்க. வாட் டிட் மிஸ்டர் ஹேமல் ரைட் on the blackboard at the end of the lesson via law France, அதாவது ஃப்ரெஞ்சு மொழி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதியிருப்பாங்க. போயமாக வந்து பார்த்தீங்கன்னா நோ மென்ஸ் ஆர் ஃபாரின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கிர்கப் எழுதினா ஒரு போயம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோடு வந்து பார்த்தீங்கன்னா த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 8 இயர் பீட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியாத அக்ராஸ் பண்ணுறது டிக்ஸை வந்து ஹாலண்ட் வந்து விட்டு போயிருப்பான். மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் வார்னிங் தட் இஸ் சி கேட்ஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த கண்ட்ரி ஃப்ரம் ஃப்ளட்டிங், அதாவது அந்த 8 இயர் பையன் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு
சி கேட்ஸ், அதாவது அந்த வெள்ளம் வராமல் தடுக்கிறதுக்கான இருக்கும். இவன் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிருப்பான், அந்த வெள்ளம் வந்துடும், அந்த டோர் உடஞ்சி நாட்டுக்குள்ளே வெள்ளம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருப்பான், அவனோட விரலை வச்சுட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாக அங்கேயே இருந்திருப்பான். இதான் அந்த த லிட்டில் ஆஃப் ஹாலண்ட் அப்படின்றது கதை. வாட் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் டிக்ஸ் இன் ஹாலண்ட், அதாவது என்ன ஒரு ப்ரைமரி ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா டு ப்ரிவெண்ட் த சி வாட்டர்ஸ் ஃப்ரம் ஃப்ளட்டிங் த லேண்ட், அந்த கடல் நீர் வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. whom did Peter go to visit before the incident? A poor blind man. What did Peter see while returning home along the Dix? அதாவது ஒரு சின்ன ஒரு ஹோல் வந்து பார்த்தோன்னா அந்த டோரில் விழுந்துடும். அந்த டோர் சின்ன ஹோல் பார்த்தோன்னா பெரிய ஹோல் ஆச்சுன்னா தண்ணி வந்து பார்த்தோன்னா சுற்றி வந்து வெள்ளம் வந்து சூழ்ந்துடும் அப்படின்றதுக்காக கடைசி வரைக்கும் அவன் கையை வச்சுட்டே இருப்பான். How did Peter stop the water from leaking through the Dix all night? என்ன பண்ணுறான்னா அந்த நைட் இரவு முழுக்க என்ன பண்ணுறான், he inserted his finger into the hole. அந்த 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 ஓட்டையில் வந்து பார்த்தோன்னா அவன் கையை வச்சதை எடுக்காமே இருந்திருப்பான். Who found Peter the following morning? ஒரு வயசான மேன் வந்து பார்த்தோன்னா இருந்திருப்பார். a man going to work. அதை பார்க்கும்போது பீட்டர் வந்து பார்த்தோன்னா அதே இடத்துல அந்த விரலை வச்சுட்டு இருக்கிறத வந்து பார்த்தோன்னா பார்த்துருப்பார். யூனிட் 7 வந்து பார்த்தீங்கன்னா த டையிங் டெக்டிவ் ஆத்தூர் கேனான் டயல், அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றியோட அவரோட அந்த ஒரு டெடெக்டிவ் கதை, ஒரு துப்பறியும் கதையை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. ஹூ கேம் டு டாக்டர் வாட்சன் டு ரிப்போர்ட் தட் ஷெர்லாக் ஹோம்ஸ் வாஸ் டையிங்? யார் அப்படின்னா ஹட்சன் வந்து சொல்லியிருப்பாரா. வேர் டிட் ஹோம்ஸ் கிளைம் ஹி கான்ட்ராக்டட் த டெட்லி ரேர் டிசீஸ்? சுமத்ராவிலேருந்து பார்த்தோன்னா அந்த ஹோம்ஸ் வந்து பார்த்தோன்னா எடுத்து வந்திருப்பார் அந்த ஒரு நோயை. Why did Holmes refuse to let Dr. Watson examine or treat him? He wanted Culverton Smith to think he was geniusly on his deathbed. What object did Culverton Smith send to Holmes to infect him? அதாவது an ivory box with a sharp spring mechanism. அது மூலியமாக தான் அந்த ஒரு நோயை வந்து பார்த்தோன்னா பரப்பிடுவார். What signal did Holmes use to call Inspector Martin into the room? He turned up and the gas light வந்து பார்த்தோன்னா டாக்டர் ஸ்மித்ன்றவர் வந்து பார்த்தோன்னா அவரோட மாமனாரான அவர் வந்து பார்த்தோன்னா சாவடிச்சிருப்பார். இந்த மாதிரி ஒரு நோயை வச்சா இந்த நோயை வந்து பார்த்தோன்னா ஷெர்லாக் ஹோம்ஸுக்கும் வந்து பரப்பி விட்டுருப்பார். ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன பண்ணியிருப்பார்னா வாட்சன் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து பார்த்தோன்னா கூட்டு ஹேர் பண்ணியிருப்பாங்க, அவரோட பிடி டாக்டர் தான் அவர். பட் ஆனால் அவர் எக்ஸாமின் பண்ண விடாமல் ஸ்மித்தை வர சொல்லியிருப்பாங்க. ஸ்மித் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து சிரிச்சிருப்பான், பார்த்தியா இந்த நோயால் நீ பாதிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமில் அவருக்கு அந்த நோயே இருந்திருக்காது. இந்த விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், இந்த விஷயத்தை வந்து வெளிக்கொணணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. த ஹவுஸ் ஆஃப் எல்ம் ஸ்ட்ரீட் நடியா புஷ் எழுதின போயம் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. சப்ளிமெண்ட்ரி வந்து பார்த்தா த டிலிமா அப்படின்ற ஒரு கதையை வந்து கொடுத்துருப்பாங்க. ஹூ லெஃப்ட் த அயன் பாக்ஸ் ஃபுல் ஆஃப் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் டு டாம்? யார் வந்து கொடுத்துருப்பாங்க? அதான் அங்கிள் ஃபிலிப் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. வாட் வாஸ் ஹிடன் இன்சைட் த அயன் பாக்ஸ் அலாங் சைட் த ரபீஸ் அண்ட் பிஎல்ஸ்? அந்த முத்துக்களுக்குள்ளே என்னென்னா சென்சிட்டிவ் டைனமைட் எக்ஸ்ப்ளோஷன் மெக்கானிசம், அதாவது வெடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா வச்சுருப்பாங்க. வாட் வுட் ஹேப்பன் இஃப் சம்மோன் ட்ரை டு ஓப்பன் த பாக்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி? அப்படின்னா யார்? இட் வுட் எக்ஸ்ப்ளோட் ஆர் டெஸ்ட்ராயிங் எவ்ரி திங். அதை வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஆகும், வெடிச்சிட்டு இருக்கும். வாட் இட் டாம் டு டூ டு ஃபைண்ட் எ சொல்யூஷன் டு ஓப்பன் த பாக்ஸ்? என்ன பண்ணிருப்பான்? ஹி கன்சல்டட் டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டிருப்பான், ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட கேட்டிருப்பான், அதாவது இந்த வெடிக்கக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டலாம் வந்து பார்த்தோன்னா கேட்டிருப்பான். ஹவு டிட் த ஹிண்ட் ரெசிஸ்டன்ஸ் அஃபெக்ட் டாம்ஸ் மெட்டல் ஸ்டேட்? ஹி டோவ் ஹிம் இன்டு டீப் அனெக்சிட்டி ஒரி அண்ட் கன்சல்டன்ட் ஃபியரா? இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா அந்த அயன் பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா சாகிறதுக்கு முன்னாடி அவர் அங்கிள் வந்து ஃபிலிப் வந்து கொடுத்துட்டு போயிருப்பார். இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப பொக்கிஷம் நிறைஞ்சிட்டு, பட் ஆனால் திறந்துட்டா நீ வந்து இறந்து போயிடுங்களாரு சொல்லியிருப்பார். எப்படியாவது திறக்கணும், ஏன்னா அந்த பையன் வந்து கஷ்டத்தில் இருக்க ஒரு ஃபேமிலியில் இருக்க பையன் தான், அவன் எப்படியாவது திறக்கணும் முயற்சி பண்ணுறான். திறந்தால் ஒன்றுமே இருக்காரு, இவனை பயமுறுத்துக்காக தான் அந்த அங்கிள் ஃபிலிப் வந்து செஞ்சுருப்பார். இதான் வந்து பார்த்தீங்கன்னா த ஏ டிலெம்மா சிலாஸ் வியர் மிச்சல் எழுதின கதை. அவ்வளோதான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 9th ரென்ஸை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த பிடிஎஃப் வேணுன்னா உங்களுக்கு இது நம்ம யூடியூப் சேனலோட இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதோட நம்ம டெலகிராம் சேனல்லையும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போட்டிருப்போம். தேங்க்யூ. எவ்வளோ டைம் ஆச்சு? 1 மணி நேரம் ஆச்சா? 1 மணி நேரம்.